வணக்கம். இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா 2018ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா திருமணம் நடந்தது. எதனால் திருமணம் நடந்தது? இவருக்கு அந்த டைமில் 2018 பார்த்திங்கன்னா சந்திர திசை, ராகுபுக்தி, புதன் அந்தரம். ஓகேங்களா? இந்த டைமில் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லணும். காலம் தவறிய திருமணம், அதாவது கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. சரி, இது எப்படின்றது நம்ம பார்ப்போம். அதாவது தசாபுக்தி, அதாவது நம்ம தசாபுக்தி முறையில் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரியாக வருதா அப்படின்றது நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக சரியாக வருதா அப்படின்றதே கொஷின் மார்க். இது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? லக்னாதிபதி, சிம்ம லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார். ஓகேங்களா? இந்த டைமில் என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசை, ராகு புக்தி, புதன் அந்தரம். இப்போது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சந்திர திசை எங்கேருந்து நடந்தது? 12ஆம் இடத்தினுடைய திசை. ஓகேங்களா? திருமணம் நடந்த காலம் பார்த்திங்கன்னா சந்திர திசை. சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ராகு பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கார். இந்த சந்திர திசை, ராகு புக்தி, புதன் அந்தரம். புதனும் 12ஆம் இடத்துல இருக்குது. புதன் அந்தத்தில் எப்படி திருமணம் நடந்தது அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஷின் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது திருமணம் நடத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் இந்த அமைப்பு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்பு வரலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா விரையாதிபதி திசை அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்காது, அதுதான் முக்கியம். பட் திருமணம் ரொம்ப ஃபேவரபுளாக நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு நீங்கள் ஜசாபுக்தி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு விடை இதில் சரியாக கரெக்டாக ஒரு பேசிக்காக படித்தவங்களால், அஸ்ட்ராலஜி படித்தவங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. இந்த சந்திர திசை விரையாதிபதி திசையாக இருக்கிறதுனால அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படின்றது தான் இதில் விஷயம். ஓகேங்களா? இப்போ ஏஎல்பி முறையில் இந்த தசாபுக்தி எப்படி இந்த டைமில் திருமணம் நடந்தது அப்படின்ற விஷயத்தை சார் என்ன சொல்ல வர்றாருன்றது நம்ம பார்ப்போம். அச்சய இலக்கண பദ്ധதியில் ஒரு நிகழ்வு திருமணம் காலம் நடந்த காலத்துக்கான தசாபுக்தி பார்த்தோம். அது ஏஎல்பியில் நம்ம ஒரு நட்சத்திர பாதம் இல்லை லக்கணாதிபதி இதை மட்டும் வச்சு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு வைப்போம். இப்போ லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5. 5ஆம் வீடுங்கிறது மனம் சம்மந்தப்பட்டது, இன்பம் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, யோக நிலைகளை சம்மந்தப்பட்ட குறிக்கக்கூடிய பாவகம். என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் அடையணும் அப்படின்னா லக்கணாதிபதி நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அடுத்து நட்சத்திராதிபதி மூல நட்சத்திரம், அவர் 11ல் இருக்கார். இந்த காலங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும். ஒரு குறுகிய காலத்தில் எப்படி குறுகிய கால யோகங்கள், இந்த குருவும் கேதும் பார்வையில் இருக்கா? பார்வையில் இருக்குது. இந்த யோகத்தை கொடுக்குமா? யோகத்தை கொடுக்கும். ஆனாலும் இந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னா லக்கணத்தில் 5ஆம் அதிபதி எப்பயுமே மூல நட்சத்திரம், ஏஎல்பி படித்தவங்களுக்கு தெரியும். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் போனிச்சுனாலே எதிர்பாராத திடீர் திரும்ப வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சும்மா ஒன்று பார்க்கணுன்னு பார்ப்பாங்க, பேசுவாங்க. ஒரு வாரம், 10 நாள், 5 நாளில் 6 வருஷம் 10 வருஷம் தேடினாங்க, அப்போல்லாம் கிடைக்காது. சும்மா இது பார்ப்போம், போய் பார்ப்போம், நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திற்கும் அச்சய இலக்கண பദ്ധதியில் நம்ம இதுதான் நடக்குங்க, வேறு எதுவும் நடக்காதுங்க. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் காதல் திருமணங்க, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் திடீர் திருமணங்க, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்போ இந்த கேதுவும் குரு பலமாக இருக்குது, இது எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ இந்த லக்கணத்துக்கு ஏன்னா இந்த செவ்வாய் எப்படி இருக்குது? 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் இலக்கணத்தில் இருக்குது. இந்த செவ்வாய் இலக்கணத்தில் இருப்பது பலமாக பலகீனமாங்கிறது அப்புறம். ஆனால் எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா? அழுத்தத்தை கொடுக்கும். இந்த காலத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஆனாலும் எதிர்பாராத திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம ஏஎல்பியில் சொல்ல முடியும். சரி, தசாபதி வச்சு சொன்னோம்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி தசை 5லேருந்து நடத்துது. டக்குனு முடிவு எடுக்கிறது போட்டு 5, 8 சம்மந்தப்பட்ட சித்த பிரம்மையான காலம். அப்போ மனம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அங்கே ராகுவோட சேர்க்கை இருக்குது. அடுத்த புதன் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியில் எதிர்பாராத திடீர் திருமணத்தை அமைத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு பர்டிகுலராக இந்த ஜாதகம் நம்ம நேரடியாக வந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு, ஏன்னா ஏன் என்னுடைய ஜாதகத்தில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்துச்சுன்னு கேட்டாங்க.
அதில் வந்து ஏஎல்பி லக்கணத்தை மட்டும் வச்சுக்கிட்டே சொல்ல முடியுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அந்த நடந்த நிகழ்வுகளோடு ஏஎல்பியை நம்ம பொருத்தி பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு நிகழ்வுகளை வந்து இரண்டு நிகழ்வுகளையும் நம்ம இங்கே பொருத்தி பார்க்கும்போது ஜென்ம லக்கணத்துக்கும் ஏஎல்பி லக்கணத்துக்கும் உள்ளதை பொருத்த பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து உங்களோட தொடர்பு வருது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. உங்களோட வாழ்க்கையில் எது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அச்சய லக்கணத்திற்கு இன்றைய லக்கணம், அதாவது நான் என்ன இந்த லக்கணம் என்ன பண்ணுது அப்படி நகர்ந்து வருது, அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு யோகத்தை கொடுக்கும். இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க? இது ஒரு பஸ் வந்து இப்போ உதாரணம் சென்னையிலேருந்து திருச்சி போகுது அப்படின்னா, இந்த சென்னையிலேருந்து திருச்சி போகிற இடம் வந்து இது. இந்த இடம் சென்னை புறப்புற இடம், முடியக்கூடிய இடம் திருச்சி. இது ரெண்டுமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த போகக்கூடிய பாதையில் எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்? திண்டிவனத்தில் இருக்கலாமா, செங்கல்பட்டில் இருக்கலாமா, இல்லை வந்து நம்ம வந்து துறையூரில் இருக்கோம்ல அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம இந்த இடம். இதில் எவ்வளோ மேடு பள்ளம் இருக்குது, எந்த வழியில் போகிறோம், எவ்வளோ தூரம் பயணிக்க போகிறோம், எவ்வளோ வேகத்தில் பயணிக்க போகிறோம், நின்றுட்டு பயணிக்க போகிறோம்களா, இல்லை நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக பயணிக்க போகிறோம்களா அப்படின்னு பார்க்குறது தான் அச்சய இலக்கணம். நம்ம எங்கே தொடங்குகிறோம், எங்கே முடிகிறோம், இது ரெண்டும் நமக்கு தெரியும். ஆனால் தொடங்குவது இடத்துலேருந்து நான் எங்கே இடத்துல நான் இருக்கிறேன், எதை அனுபவிக்க போகிறேன், எதை வந்து அனுபவிக்க முடியாது, எதை சந்தோஷமாக எடுத்துக்கணும். இப்போ இந்த லக்கணம் இந்த திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்காது. அது அப்புறம் திருமண வாழ்க்கையை வந்து எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குமான்னா ஒரு பிரச்சனைக்குரிய நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதை பற்றியான விஷயம் அவங்க கேட்கும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.